அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய இயல்பான வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கிறது பிடிக்காது. அநீதியை கண்டா பொங்கி எழுறக்கூடியங்கள நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. எவரையுமே எளிதில் நம்பிடுவாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அதில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுடைய கோபம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக அமையும். மாதிரி தாம ஏதாவது தப்பு செய்கிற மாதிரி, அதாவது தானே ஏதாவது தெரியாமல் ஒரு சில இடத்துலாம் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள். எதுலேயுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது. பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் சரியாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு 28 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய காலகட்டமாக அது அமையும். 45 வயதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாதனை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருப்பாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள். பெரும்பாலும் இவங்க கோபத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கும். அநியாயத்துக்கு கோபப்படக்கூடியங்கள நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் தேனீக்களை போல சுறுசுறுப்பானவங்களாக தான் எப்பவுமே இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறார். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி வக்ரகம் அடைந்திருக்கிறார். அயன சைன போகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காங்க. அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு. நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஏதாவது ஒரு முக்கிய நண்பர்களையோ அல்லது நபர்களையோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா அவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி உங்களை தேடி வரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையுமே நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறதுனாலே என்னமோ நல்ல ஒரு வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு எதிர்பார்த்த திருப்பங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வியாபாரம் தொடர்பான செலவுகள் மட்டும் இந்த வார இறுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுவும் லாபகரமாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதி சம்பந்தமான சின்ன கொஞ்சம் சிக்கல் வரும். அதுவும் சரியாயிரும். இருந்தாலும் அந்த வார இறுதியில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரம் இருக்கும். செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. சந்தோஷமான வாரம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட இந்த டைமில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு
கணவன் மனைவி கூட ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இந்த போன வாரத்தில் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் கல்வியில் முன்னேற்றமே இல்லாத இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும். அதே மாதிரி பெண்களுக்கு எதிர்பாராத சில நட்புகள் இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது அமைய போகுது. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த வார்த்தை செலவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மாணவர்கள்லாம் கல்வியில் நல்ல ஒரு திருப்தியான நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு. இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தொழிலில் போட்டியாக இருந்த உங்களுடைய எதிரிகள் கூட இந்த டைமில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தேவையான நிதி உதவிலாம் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் எங்கேயாவது உல்லாச பயணம் எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான வாய்ப்பெலாம் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அலுவலகத்தில் மட்டும் பணி கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் இருக்கும். அதே டைமில் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடைபெறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதனால் ஒரு சின்ன சின்ன மனத்தொய்வுலாம் இருக்கும். வேலையில் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் இப்போ செய்வீங்க. அப்படி புதிய முயற்சிகள் செய்யறதுனால பல சாதனைகள் படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு ஒற்றுமை இந்த வாரத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் மூலிமா ஏதாவது ஒரு பெருமை சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனாலே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பண வரத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டக்குன்னு வருமானம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆன்மீக எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையான பண உதவி அனைத்துமே நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகள்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதே மாதிரி செலவுகள் மட்டும் இந்த வார இறுதியில் கொஞ்சம் செலவுகள் மட்டும் கூடுதலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு தினமுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அப்படி உங்களால் தினமும் வழிபட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையிலையாவது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமை எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமை. ஏதாவது புதிதாக செய்கிற மாதிரி அல்லது புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குற மாதிரி அப்படிலாம் இருந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான்
ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.